தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பல்வேறு இடங்களிலும் சிறப்பு திருப்பலிகளும் ஆராதனைகளும் நடைபெற்றன. கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியை ஒட்டி ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கோவை மறை மாவட்ட ஆயர் சிறப்பு திருப்பலியை துவக்கி வைத்து இயேசு பிறப்பை அறிவித்தார். பின்னர் குழந்தை இயேசு பொம்மையை குடிலில் வைத்த பின் ஆராதனைகள் மற்றும் சிறப்பு திருப்பலி நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. கோவை நகரில் உள்ள அனைத்து ரோமன் கத்தோலிக்க தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை திருப்பலி நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. புதுச்சேரியில் புகழ்பெற்ற தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயம், மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராக்கினி தேவாலயம், துய்மா வீதியில் உள்ள புனித மேரி தேவாலயம், அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயம், வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி நள்ளிரவு சிறப்பு திருப்பலியில் வெளிநாட்டவர், வெளிமாநில சுற்றுலா பயணிகள் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்றனர். பிரெஞ்சு, ரோமன் மற்றும் கிரேக்க கட்டடக் கலைகளின் கலவையில் 1765ஆம் ஆண்டு புதுவை கடற்கரையில் கட்டப்பட்ட புனித மேரி தேவாலயம் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி மயிலாப்பூரில் உள்ள சாந்தோம் பேராலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. 50 அடிக்கும் அதிகமான உயரத்தில் பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் கண் கவரும் குடில் இப்பேராலயத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. 155 அடி உயரம் கொண்ட சாந்தோம் பேராலயத்தின் கோபுரம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மின் விளக்குகளால் ஒளிருகிறது. இயேசு கிறிஸ்துவிற்கு 12 சீடர்கள் இருந்தாலும் அதில் 3 பேரின் கல்லறை மீது மட்டுமே பேராலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புனித பீட்டரின் கல்லறை மீது ரோம் நகரிலும், புனித ஜேம்ஸ் கல்லறை மீது ஸ்பெயினிலும் என 2 சர்வதேச பேராலயங்கள் உள்ளன. அவ்வகையில் தோமையார் கல்லறை மீது எழுப்பப்பட்ட உலகின் 3வது பேராலயம் என்பது சாந்தோமின் தனிச்சிறப்பு. இந்தியாவிலேயே முதன்முறையாக திண்டுக்கல் அருகே 3D தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அனிமெட்ரானிக்ஸ் முறையில் 30க்கும் மேற்பட்ட உருவங்களை கொண்டு கிறிஸ்துமஸ் குடில் உருவாக்கப்பட்டது. திருச்செந்தூரை சேர்ந்த சேவியர் ரிச்சர்ட் என்ற பொறியியல் பட்டதாரி இளைஞர் பஞ்சம்பட்டி கிறிஸ்தவ ஆலயத்தில் பங்கு தந்தை மற்றும் ஊர் மக்களின் உதவியோடு இந்தியாவிலேயே முதன்முறையாக அனிமெட்ரானிக்ஸ் முறையில் குடிலை அமைத்துள்ளார். தஞ்சை அருகே உள்ள உலக புகழ்பெற்ற பூண்டி மாதா ஆலய வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட மின் விளக்குகளுடன் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இயேசு பிறப்பு நிகழ்ச்சியில் பங்கு தந்தை சாம்சன் இயேசு பாலகனுக்கு புனித நீரை தெளித்து மக்களுக்கு அர்ப்பணித்தார். புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரத்தில் உள்ள திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் திருவருள் பேரவை அனைத்து சமய கூட்டமைப்பு சார்பில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ மதத்தினர் இணைந்து கேக் வழங்கி சமத்துவ கிறிஸ்துமஸ் தின விழாவை கொண்டாடினர். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.